அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா நானும் பாக்குறேன், சனிக்கிழமை சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. புருஷன் சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ஜவுளி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏன் இப்படி என்னவா? என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, கூடையில் என்ன கேப்பேன். பயப்படாத. ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்? உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு நெல் அறவை, நாளைக்கு தான் மாவு. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன்னு எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட போல உரிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்லை. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். எங்க பொம்பளைங்க விஷயத்தில் நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. என்னங்க 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவ கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிருக்கானுங்களே. எந்த படுவாய் பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. நான் தான் திட்டுறல்ல,
நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சறானுங்களா? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. ஐயா இங்க பாருங்க. அடடே அழகு வர்றாடா. நீ காவல் இரு. கையடியா நான் நல்லவான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான். நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். ஏய். ஏய். பூச்சாண்டி அழகு. பூச்சாண்டி பூச்சாண்டியா? அவ இவரை கெடுத்துட்டா போல இருக்கு. பூச்சாண்டி முடிசாமி எங்கடா இருக்க? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா. சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா. ஐயா ஐயா ஏன்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க. அவனை தான் கட்டிக்கிற போறான். அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது. அப்போ ரோஜாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கிறேன். என்னங்க வண்டி தகராறு பண்ணுதா? உங்களுக்கு எல்லாமே தகராறு தான். என்னடா சொல்ற? இங்க வண்டி தகராறு, அங்க அழகு தகராறு. அழகு தகராறா? அழகு ஊமையில கூட்டிட்டு ஊரை விட்டே போகுது. இந்த விஷயம் எங்க முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு. சும்மா இருப்பாரா? அவரும் போயிருக்கார். அந்த மில்லுக்காரன் எங்க போயிருக்கான்? வடக்கு வத்தேரி பாதையில போயிருக்காரு. என்கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டியே. உன்கிட்ட ஏன் சொல்லலாம்? நீதான் கட்டவனாச்சா? காரணம் நீதானே. உன் அழக பார்த்து என் கண்ணு கட்டிச்சு. உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு என் மனசு கட்டிச்சு. கெட்டு போன கண்ணுக்கு மனசுக்கு நீதான மருந்து கொடுக்கணும். என்னையா சொல்ற நீ? சுருக்கமா சொல்றேன். காலமெல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் தான். அப்புறம் உன் வழியில நீ போலாம், என் வழியில நான் போயிடுவேன்.
மில்லிக்கரையா உன்னை கும்பிடுறேன். நான் இதுதான் கட்டிக்க போறேன். உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கையா. அவனையே ஏத்துக்கிட்ட உன் மனசு நிச்சயம் என்ன ஏத்துக்கும். அழகு மனசோ தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவனோ காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலியோரமா வா.